Friends, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் vlog தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளாச்சு vlog பார்த்து. சோ இன்னைக்கு வந்துட்டு தனிஷ் வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டி வந்தானா, சரி vlog எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் டிவி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கன்னடா டியூஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒன்று கொடுப்பேன். கொஞ்சம் வந்து சன்னா மசாலா இருக்கு, பேசாம பூரி செஞ்சு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கார்டன்ல இருந்து நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு கார்டன்ல கொஞ்சம் விதையெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சில டவுட்லாம் கேட்டிருந்தீங்க, அது எல்லாத்தையுமே இந்த vlogல வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ vlog கண்டினியூ பண்ணுவோமா? கார்டன்னு சொன்னோன்னே பெரிய லெவல்ல யோசிச்சவங்களுக்கு பல்பாயிருக்கும். இந்த கொஞ்சம் செடி தான் இது, இவ்வளோதான் வந்துட்டு பால்கனியில் நான் வச்சிருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே காய் அந்த மாதிரி இது மட்டும் தான் போட்டிருக்கேன், பூச்செடி எதுவும் வைக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே காலிஃப்ளவர், இதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. இதில் மட்டும் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் உள்ளே இருக்குது. இப்போ தான் மொட்டு வந்துட்டு குட்டியாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இலையெல்லாம் நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட்டியாக வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப சின்ன தொட்டி தானே, அதனால் குட்டியாக வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் தெரியல. அப்புறம் வெண்டைக்காய் விதை வந்துட்டு போட்டிருந்தேன், இதுலேயும் வெண்டைக்காய் தான் போட்டிருந்தேன். இது டக்குன்னு முளைச்சி காய்க்க வேற செஞ்சிருச்சு. இவருங்களேன் 2 காய் குட்டியாக இருக்குது, எப்படி காய்ச்சதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் 2 காய் வந்துட்டு வந்திருக்கு. இதில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் அதில் வந்துட்டு என்ன போட்டேன், ஏதோ ஒன்று போட்டேன், ஞாபகம் இல்லை. அப்புறம் இதில் வந்துட்டு கீரை வந்து சிவப்பு கீரை, இது வரைக்கும் நான் 3 வாட்டி பறித்து இதிலேருந்து கூட்டு வச்சாச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு விதை போட்டு எல்லாமே வந்து முளைச்சிருச்சு. தக்காளி வந்துட்டு பழைய செடி வந்து ஒரு மாதிரி உணர்ந்து போயிட்டு, அதனால் அதை எடுத்து மாற்றிட்டு இப்போ ஒரே ஒரு மூடு வந்து விட்டுருக்கேன், கொஞ்சம் விதையும் போட்டிருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. அப்புறம் புதினா வந்து இன்னும் ஒரு மாதிரி சத்தே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் நல்ல வாசனையாக சூப்பராக தான் இருக்கும். ஆனால் செடி மட்டும் ஒரு மாதிரி சொங்கி போயிருக்கு, அது யான்னு எனக்கு தெரியல. இது மேசாமல் இது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வேறு புதுசாக வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இதுலேயும் வந்துட்டு வெண்டைக்காய் தான் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் முளைச்சிருச்சு இது. அப்புறம் இது நெக்ஸ்ட் இது மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மிளகா விதை போட்டேன், 5 தான் போட்டேன் மொத்தமாகவே. அதில் 1 வந்துட்டு சூப்பராக முளைச்சிருச்சு. இது முள்ளங்கி ஒரு 5 போட்டிருக்கேன், 4 முளைச்சிருச்சு. இதில் 1 இப்போ முளைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ காலிஃப்ளவர் காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி வந்து பார்த்துட்டு. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே நல்லா சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த செடியும் பார்த்திங்கன்னா நான் வச்சதை விட அப்படியே 1 மடங்கு மேலேயே வந்துட்டு வந்துருச்சு. இன்னும் நல்லா வளரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு சில பேர் வந்து லிப் பாம் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இது நான் வந்துட்டு இந்த செபாமெடோட இந்த லிப் பாம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு டாக்டர் சொன்னதாகும். லிப்ஸ் வந்துட்டு சில பேருக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது, அந்த மாதிரினா மேலே ஃபுல்லாக ஒரு லேயர் அப்படியே பிளாக் ஆயிரும் சில பேருக்கு. எனக்கு இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி ஆச்சுதா. அப்போ வந்துட்டு ஒரு டைம் வேற ஒரு விஷயத்துக்கு வேண்டி டாக்டர் பார்த்தோம். அப்போ வந்துட்டு கேட்கும்போது அவங்க தான் இந்த இது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே சூப்பராக இருக்குது. யாருக்காவது வந்துட்டு லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, 400க்கு மேலே வந்தது. பட் நல்லா இருக்குது சரியா. அதேமாரி இதில் ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாருமே தாராளமாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஹாப்பி ஹெர்ப்ஸ் குக் வித் கோமாளி ஸ்ருத்திகா இருக்காங்கல்ல, அவங்களோட ப்ராடக்டாகும். இதுவும் வந்து லிப் பாம் தான். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிப் பாம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் போட்டிங்கன்னா கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும், கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும் லிப்ஸு. அதனால் எங்கேயாவது வெளில போகும்போது இது யூஸ் பண்ணிப்பேன். வரேன் மக்களே, வரேன்டா, இந்தா வரேன். நம்ம ஆள் வந்துட்டு அழைச்சாச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது 200 சம்திங் என்னமோ வந்துச்சு. அவங்கக்கிட்ட வந்துட்டு வாங்கியிருந்தேன். அவங்க வந்து இந்த டெலிவரி சார்ஜெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. சரி நல்லாயிருக்கும்னு ரிவ்யூ பார்த்ததுனால இது வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லா இருக்குது. ரொம்ப வந்துட்டு லிப்ஸ்டிக் போட பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்துட்டு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் மைல்டாக லிப்ஸ்டிக் போட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இதில் வந்து வாட்டர்மெலன் ஃப்ளேவர் கூட அவங்கக்கிட்ட இருந்தது. பட் இதுதான் கம்பேரிட்டிவ்லி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆச்சு நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வெளில எங்கேயாவது போனால் மட்டும் பூரி செஞ்சிட்ருக்கேன். இங்கே கொஞ்சம் பட்டர் இருந்தது எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்துட்டு நெய்யாக உரிக்கிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே சன்னா மசாலா கொஞ்சம் சூடு பண்ண வச்சுருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்க்கு இதுதான். நெய் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வச்சு தான் காய்ச்சேன். பட் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி தான் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி காய்ச்சேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த வாட்டியை ட்ரை பண்ணேன்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்துட்டு கட்டி ஆயிரும். கையோட எனக்கும் வந்துட்டு ஒரு 3 பூரி போட்டு கொஞ்சம் சன்னா மசாலா. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இவ்வளோ தான். அப்புறம் ஒரு டம்ளர் பால். இது இல்லாமல் நல்ல முடியாது. காயெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் காய் பேக் எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அடுக்குனாதான் வேலை நடக்கும். ஃப்ரிட்ஜையும் வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காய் எல்லாமே காலி. கொஞ்சம் தக்காளி மட்டும்தான் இருக்குது. மித்த மாதிரி எல்லாம் காலி ஆகி விட்டது. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஆமாம் பச்சை பட்டாணி இதுவும் காலி. கொஞ்சம் தான் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் காலி. எல்லாமே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு ஓடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து டேண்ட்ரஃப்காக ஒரு மெடிசன் பற்றி போட்டிருந்திருப்பேன். அது இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ வந்துட்டு நல்லா வியூஸ் போய் நிறைய பேர் வந்துட்டு அதை பற்றி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து இங்கே நாங்கள் லாஸ்ட்டாக இங்கே பெங்களூரில் இருக்கும்போது டேண்ட்ரஃப்க்கு வந்துட்டு டாக்டர் பார்த்தப்ப அவங்க வந்து சொல்லி தான் நான் அது வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்போ வரைக்கும் வீட்டில் வந்துட்டு நானும் சரி அத்தானும் சரி இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா, ரொம்ப நல்லா இருக்கு. இது பேர் வந்து நோஸ் கஃப் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி லிக்யூட் மாதிரி உள்ள வந்துட்டு எப்படி சொல்ல பால் மாதிரியே இருக்கும். நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில வந்துட்டு இந்த நாபை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். இதுவும் அவங்க கொடுத்தது தான், சிப்லா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு வந்து கண்டிஷனர் கூட அவங்களே வந்து ட்ரைஃப்ளோன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனர் கொடுத்துருந்தாங்க. இது 3 தான். நெக்ஸ்ட் எங்க மக்களே? நெக்ஸ்ட் கன்னடா டியூஷன். கன்னடா எல்லாம் படிச்சாச்சா? இல்ல இன்னும் படிக்கல. ஏன்? இல்ல நான் நிறைய இருக்கு படிக்கணும். அப்படியாம்மா? கன்னடா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தனீஷுக்கு. ஹிந்தி வந்துட்டு நல்லா கற்றுக்கிட்டு வரான். அடுத்தம்மா ஹிந்தியில் இப்போ ரீசெண்டாக அசம்பிளியில் தாட் ஆஃப் த டே எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. எல்லாரும் சூப்பர்னு சொல்லி அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்களாமா. அசம்பிளியில் சொல்லி முடிச்சுட்டு வந்தல, வந்தோடனே மேம் என்ன சொன்னாங்க? கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் தனீஷ்னு மேம் சொன்னாங்க. ஏன்? நான் வந்து நல்லா அசம்பிளில சொன்னேன். அப்படியா? சொல்றியா? ஒரு வாட்டி சொல்றியா? சொல்லுமா ஒரு வாட்டி. பாவம் இல்லை, அவங்களாம் ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்கள. ஒரே ஒரு டைம் சொல்ல. சத்தமா சத்தமா. அதான் இல்லடா அப்படி. सुप्रभात, मेरा नाम दनीश है। मैं कक्षा 3 में पढ़ता हूँ। मैं आज का विचार बोलने जा रहा हूँ। सफलता तब मिलती है जब आपके सपने आपके बहानों से बड़े हो जाते हैं। धन्यवाद. அப்பா, எங்க வீட்லயும் குட்டி மோடிஜி ரெடி ஆயாச்சு. அப்படிதானடா? ஃபாஸ்டா சொல்றேன். ஃபாஸ்டா சொல்லிட்டேன் மக்களே. சூப்பரா சொன்ன. சரியா? வெரி குட். தேங்க்ஸ்மா. கிளம்புவோமா? ஓகே, தனீஷை ட்ராப் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரியா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் அந்த அக்காவோட இடம் தான். மஸ்குட்டி இருக்குது. இது மேலே பட்டால் நல்லா கடிக்கும். நல்ல வேலை நான் இப்போ கையை வச்சுருப்பேன் அங்கே. இந்த இடமும் அவங்களோட தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடி வந்து போட்டு வச்சுருக்காங்க. நிறைய அந்த கிரேந்தி, அப்புறமா பாலக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் வைலட் கலரில் மிளகா இருக்குது பாருங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தெரியுமா? நேற்றுக்கு தான் நாங்கள் இதை கண்டே பிடிச்சோம். அது செடியோட செடியாக நின்றதுனால கரெக்டாக தெரியல. அப்புறம் பார்த்தா நல்ல பெருசு பெருசாக சூப்பராக காய்ச்சி கிடக்குது. தனீஷா கிளாஸில் விட்டுட்டு வந்து ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் சூப்பராக தான் போயிட்டுருக்கு படம். படம் எண்டுக்கு வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு. யூடியூப்பில் வந்துட்டு இருக்குது ரன் பேர். சரியா? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். நல்லா இருக்குது படம். கொஞ்சம் அப்படி த்ரில்லிங்காக அப்படி ஸ்லோவாக போயிட்டே இருந்தது. சின்ன படம் தான், ஒரு 1.5 மணி நேரம் அவ்வளோதான். ஃபைனலாக தனீஷையும் கூப்பிட்டு வந்து காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து இப்போ எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி முடிக்க போகிறேன். மணி பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. இது முடிச்சாச்சுன்னா அப்படியே நீட்டாக தூங்க வேண்டியதுதான். செம்ம டயர்டாக வேற இருக்குது. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 நாள் 12-13 நாள் வந்துடும். எல்லாம் வாங்கி இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா. ஏன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு வெஜ்ஜில் சாப்பிடுவோம். நான்வெஜ் வந்து ரொம்ப கம்மி. அதனால காய் நிறைய வாங்கினதா. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா காய் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தே வந்து 1000 கிட்ட ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு தான் நிம்மதியான உறக்கம் வரும். ஏன்னா ஒரு 2-3 நாளாக காய் இல்லாமல் வெங்காயம் தக்காளியை போட்டு ஏதோ ஒரு சமையல் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், நல்லா தான் இருந்துச்சாண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக குக்கிங் வேலை தான் போயிட்டுருக்கு. மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன்.
பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் அது வந்துட்டு அப்படியே சிம்மில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நல்லா வெந்துடும் கத்திரிக்காய் எல்லாம் அப்படின்ட்டு. குட்டி கத்திரிக்காயில் பண்ணலை இன்றைக்கி, நல்ல பெரிய கத்திரிக்காயில் பண்ணதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் கத்திரிக்காய் வேக. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மரிச்சினி கிழங்கு உண்டுல, அதை வந்துட்டு துருவி வச்சுருக்கேன் புட்டு பண்ணுறதுக்காக காலையில். இது வந்து எங்கள் அம்மா அடிக்கடி நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதுலேருந்தே செஞ்சு தரோம். ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, பட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லதில்ல, அதனால் வந்துட்டு எப்போயாச்சும் செஞ்சு கொடுப்பேன். திட்டி திட்டி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சில கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி விடும். அந்த மாதிரி தண்ணி விடும்போது இந்த மாதிரி புழிஞ்சு தண்ணியை எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு புட்டு தூரையில் வச்சு வேக வைக்கணும். ஆனால் இதில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை நேற்று நான் வாங்கிட்டு வந்த கிழங்குல. அதனால் நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே தான் வந்துட்டு வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி புட்டு தூரை ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ளே முதல்ல தேங்காய் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து உள்ளே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு இதை எடுத்து போட்டுக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதை தூக்கி இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வந்துட்டு ஆவி வந்துடும். கிழங்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்துருச்சு. சூப்பர்ல. அவனை கூப்பிட்டு போய் விடுறதுக்காக போயிருந்தேன். பார்த்தீங்களா, லஞ்சும் கொஞ்சம் ஆப்பிளும் வந்துட்டு வச்சுருந்தேன். எடுத்துகிட்டு போகாமலே போயாச்சு. இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணுவாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இனி நான் தான் சாப்பிட்ணும். இதை இனிமேல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். காலைல ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சது. இனிமேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட் அரேஞ்ச் பண்ணுறது அதுன்னு கொஞ்சம் வேலை இருக்கும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னா வீடும் நீட்டாயிரும். ஸோ அவ்வளோதான். இந்த விளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பராக, நாளைக்கு இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு போல் வந்து பார்க்குறேன். சரியா? பாய் பாய்.